அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியின் அதிபதியான சுக்கிரனை அவர் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். குருவின் ஆட்சி வீடுதான் சுக்கிரனின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஒரு நேரமாக அமைகிறது. எனவே இந்த வேளையில் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வந்த கசப்புகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் இல்லத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதிகமாக இடைஞ்சல், சிக்கல், சிரமம் என்று பல காரியங்களை சந்தித்து வந்த சூழலில் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக விலகி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக குருவினுடைய பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது. ஜென்மராசிக்கு கிடைப்பதால் பல சங்கடங்கள் மறைகிறது. இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பெரும்பாலான தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறார். சனி 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. யோக சனியின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகளின் தொல்லை நீங்கும். எதையும் முழு மனதுடன் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் காரிய தடை, தாமதம், சிக்கல் என்று இருந்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். சனி பகவான், குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணம் உயர்வானதாக அமைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நினைப்பதை விட அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தை சனி மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 5இல் இருக்கிறார். கேது லாபஸ்தானமாகிய 11இல் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகு எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப உறவுகளிடையே இருக்கக்கூடிய மன வருத்தம், வேதனை போன்றவற்றை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி மிக
சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாட்களாக சந்தித்திருக்கக்கூடிய பல சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் மிக வலுவாக கேது வலம் வருவதால் இந்த தருணத்தில் எந்த முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான லாபம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிட்ட காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் தொய்வு என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் சிறப்பான வளர்ச்சி உண்டு. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறார். அவர் மீது குருவின் பார்வை கிடைப்பதால் குரு மங்களயோகம் நிறைவாக உண்டு. 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் இருந்த சங்கடங்களை மாற்றி முன்னேற்றமும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களக்காரகனின் அருளால் பல மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுய தொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில நெருக்கடி சிரமம் சிக்கல் வேதனை என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை சரியானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் உண்டு. குறிப்பாக வித்யாகாரகரான புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று 5இல் வலம் வருவது அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வருகிறார். ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உச்சம் பெறுவதற்கு முன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் எதையும் சரியாக முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இந்த தருணத்தில் பல மங்களகரமான காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். விவாதங்களில் வெற்றி கிடைக்கும். பல பணிகளில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை முழு மூச்சுடன் செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். உச்சம் பெற்ற அமைப்பிலும் வலம் வரப் போகிறார். எனவே சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.